வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேதி ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यमाभिर्यजत्राः स्थिरैर्भङ्गश्चक्षुवास्मस्तनूभिः यस्येम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 108வது மந்திரம் இருந்து சிந்திக்கலாம். நேற்று இந்த மனம்தான் சஞ்சலப்படுத்துது, அதுதான் குழப்பத்தை உண்டு பண்ணுது, அதுதான் இறைவனுக்கு நடுவில் திரையாக இருக்குது, அதுதான் ஜகத்துக்கு அழைச்சிட்டு போகுது, அதுதான் சம்சாரத்தில் ஈடுபடுத்துது, இதுதான் குரங்கு போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கு. அதை நான் அறிஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். யார்? இதாக விபு மகர்ஷிகிட்ட சொல்லிவிட்டு இப்போ நான் அதை சரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய மனநிலையை கொஞ்சம் விவரிக்கிறார். பட்டாத்து கடம் உபயாத்தி, இந்த மனமானது ஒரு வஸ்திரத்துலேருந்து ஒரு குடத்துக்கு பாயுது. அது பார்க்குற பொருட்கெல்லாம் மனம் பாயுதில்ல, அது 4-5 பொருட்களை உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. பட்டாத்து கடம் உபயாத்தி போகுது, அங்கே போய் சேருது. வஸ்திரத்துலேருந்து குடத்துக்கு போகுது. கடாத்து சக்கட்டம், குடத்துலேருந்து வண்டிக்கு போகுது. சக்கட்டம் உட்கட்டம், அப்படி தாவுது. எதுக்காக அப்படி தாவுதுன்னா, சித்தம் அர்த்தேஷு சராத்தி, எங்கடா சுகம் கிடைக்கும், எங்கடா சுகம் கிடைக்கும், எங்கடா சுகம் கிடைக்கும்னு பொருளை தேடுது. சித்தம் அர்த்தேஷு சரதி. பாதப்பேஷ்விவ மகட்டக, பாதப்னா மரம், மரத்துக்கு மரம் தாகக்கூடிய குரங்கு போல் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு மனம் தாவிக்கொண்டே இருக்கிறது. காரணம் அர்த்தம், விஷயபோகங்களுக்காக தாவிக்கொண்டிருக்கிறது. பஞ்ச துவாராணி, 5 துவாரங்களுக்கும் ஞானேந்திரியம் 5 துவாரங்கள் இருக்கு இல்லையா, 5 புலன்கள், 5 அதுக்கான வாசலாக இருக்கிறது மனம். அதாவது 5 பூதங்கள் தான் வெளியில் போகுது. வெளியில் போகுது, பார்க்குறது எல்லாத்தையும் பொறியானது பார்த்து புலன்களுக்கு உறுத்தி மனதுக்கு கொண்டு போகுது. மனம் அது பின்னாடி போகுது, அதை பற்றி சிந்திக்குது, அதை பற்றி முடிவெடுக்குது, அதை அடையணுங்குது, அதை வாங்கி வச்சுக்கணுங்குது, அதை அனுபவிக்கணுங்குது, கண்டினியூ பண்ணணுங்குது. அப்படி மனம் தொடர்ந்து இவனை இந்த சித்தை மெய்ப்பொருளை சிந்திக்க விடாமல் பொய்ப்பொருளில் கவனத்தை செலுத்துகிற மாதிரியே ரொம்ப அற்புதமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் இவன் சரத்தி மனசா சக்ஷுராதியன் உன்யலம் புத்தி இந்திரியா அபிதானானி. இப்போ இந்த 5 வாசலையும் அது பின்னாடி போகக்கூடிய மனதையும் இந்த புத்தியால் கண்காணித்து சித்து பார்க்கணும். சித்து நான் தான் சித்துங்கிறத அது அறியாததுனால அது மனதோட வாகனத்தில் ஏறி உலகத்து பின்னாடி உலகத்தினுடைய பொருட்களை உற்று பார்க்குது, சிந்திக்குது. இப்போ மனம் சஞ்சலம், மனம்
பொய்ப்பொருளை பின்னாடி போகுது, மனம் குழப்பத்தை ஏற்படுத்துதுங்கிறத அறியும்போது அதை கண்காணித்து இப்போ நான் புத்தி இந்திரியா அபிதானம், புத்தி என்னுடைய மனம், என்னுடைய இந்திரியம், என்னுடைய பொறிகள், என்னுடைய புலன்கள் எல்லாத்தையும் நான் சித்தா இருந்து அதை பார்த்து ஆராய்ந்து, அபிதானம் ஆராய்ந்து, தானிய அவலோக்கியம் நன்றாக உற்று கவனித்து சோதித்து இப்போ முடிவுக்கு வந்துட்டேன். இதுதான் மனம், இதுதான் இப்படி தான் வேலை செய்யுது. ஏன்னா இது வரைக்கும் அவன் மனதை, பாமரர்கள் மனதை கவனிப்பாங்களா? தான் என்ன பண்ணுறோன்னு தெரியுமா? பஞ்சமா பாகத்தகம் எதனால் பண்ணுறாங்க? புத்தியில் பண்ணுறாங்களா, மனதில் பண்ணுறாங்களா? மனதால் பண்ணுறாங்க. புத்தி இருந்தால் எப்படி பண்ணுவாங்க? அப்போ புத்திங்கிறது என்னென்னா பிரம்மஞானம். இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அறிவு. இது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் வேதம். இது சரியானது, இது தவறானது. மனம் போனால் ஆடு மாடு தான் போகும். அது பேர் சுபாவம்னு பேர். ஜீவராசிகளுக்கு பிரம்மஞானம் இல்லைன்னா அவன் அசுரன், இல்லை ஆடு மாடு, இல்லை மிருகம். அதை தான் ராட்சச ஆசூரி பிரவருத்தியான். அங்கே கருணை இல்லாமல், மனித நிலை இல்லாமல், மிருக நிலையில் பிரம்மஞானம் இல்லாததுனால அவன் அசுரன் ஆகிறான். இப்போ தெரியுதா பஞ்சமா பாதக சமுதாயத்தில் எப்படி பரவி நிற்குதுன்னா, இந்த பிரம்மஞானம் உள்ளே விடாமல் இவனுங்க வச்சுருக்கானுங்க. ஆச்சரியம் பாருங்கள். ரொம்ப இதை தான் ரொம்ப ரொம்ப நீண்ட காலமாக அடியன் சிந்தித்து வருத்தப்பட்டது. தொடர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா, எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் மறைக்கிறானுங்க, அதெல்லாம் தடுக்கிறானுங்க. எதெல்லாம் தப்போ அதெல்லாம் நல்லா வெளிச்சம் போட்டு ஷெட்டு போட்டு ஒவ்வொரு மீடியாவிலையும் வச்சு பாட்டு, டான்ஸு, பட்டிமன்றம்னு வச்சு பொய்யை நல்லா 24 மணி நேரம் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் சரியாக காமிக்கிற மாதிரி காமிச்சு, இந்த அறிவில்லாத இந்த மானுடம், மெய்யறிவில்லாத மானுடம் அதையே சிந்தித்து செயல்பட்டு அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி நாசமாக போகுது. இவங்க எல்லாருடைய கொள்கை என்னவாக இருக்குன்னா, இந்த இந்தியன் கல்ச்சரை உடைச்சாதான் இதை கூறு போட முடியுங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அதனால் இந்த எதெல்லாம் வேதம் மறுத்திருக்கோ, எதெல்லாம் தவறானதோ அதெல்லாம் நல்ல பிரச்சாரம் பண்ணும், அற்புதமாக பிரச்சாரம் பண்ணும். அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் பொருள் கொடுக்கறதுக்கும் பல சக்திகள் வேலை செய்யும். கொடுமையாக இல்லையா? சரியானது எதுவே தெரியாது. இப்போ மனதுக்கு இது சரி இது தப்புன்னு எப்படி தெரியும்? பிரம்மஞானம் இருந்தால் தானே அது சரி இது தப்புன்னு அவங்க எழுதி வச்சுருக்காங்க, சொல்லுவாங்க. அது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உள்ளே வரும்போது இது தப்பு இது வேண்டான் டப்புன்னு ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ என்னது எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ரொம்ப சர்வசாதாரணமாக நேற்று என்ன சொல்கிறது, இந்த டிவியில் சொல்கிறதெல்லாம் நம்ம இங்கே சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலமாக இருக்குது. என்ன சொல்கிறது, அதை வேற போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கான், குற்றம்னு. நம்ம எதை அப்போ என்னதை தான் நம்ம டிவியில் பார்க்குறது? நம்ம பார்க்குறது 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம், இல்லை 20 நிமிஷம் வச்சுங்களேன். அதுக்கு அப்புறம் அடுத்த வேலைக்கு போய்ட்றோம். இப்போ வேறு என்னத்தை கேட்குறது? சரி ஏதாவது இசையாவது கேட்போன்னு இசையை கேட்குறது. லிரிக்ஸை கேட்குன்னா லிரிக்ஸ்லாம் ரொம்ப ஆழமாக எழுதியிருக்கான். அதை மித்தை பற்றி தான் எழுதியிருக்கான். சத்தை பற்றி எழுதுறதுக்கெலாம் எந்த கவிஞனுக்கும் அறிவே கிடையாது. கேட்டால் என்ன சொல்லுவான், சத்து பாட்டுனா எவன் கேட்க போகிறான் அப்படிம்பா. நீ எழுதுனா தானே கேட்பான். அப்போ என்னதுன்னா முழுக்க தவறான பிரச்சாரம், தப்பான பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துடும். நல்ல விஷயங்கள் எதையுமே உள்ளே வரக்கூடாது, இந்த சமுதாயத்தில் பரவக்கூடாதுங்கிற ஒரு பெரிய சதி வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல காரியங்கள் போட்டோம். இப்போ இங்கே இது எல்லாத்தையும் உற்று கவனித்ததுனால அவற்றை சோதித்த நான் இப்போ நான் இந்த புலன்களுக்கெல்லாம் நான் அறிவு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஹே ஹந்தே இந்திரியகனா, இந்திரியங்களை கேளுங்க. யூயம் ஜஜம் ஆக்குலத்தாம், நீங்கள் எங்களை குழப்புவதை, சித்தாகிய என்னை குழப்புவதை நிறுத்துங்கள்.
யூயம் ஜஜேத் ஆகுலதாம் சனைகி, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்கள். நான் சிதாத்மா, நான் சித்து, சக்தி ரூபம், சைத்தன்யம், உணர்வு, பகவான் சர்வசாட்சி, என்னுடைய சரிவாதி பகவானாக இருக்கிறது, சர்வசாட்சியாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவன் நான். நீ என் மேலே தான், எப்படி ஒரு திரையில் நிறைய படங்கள் ஓடுது, டான்ஸ் நடக்குது, சண்டை நடக்குது, துப்பாக்கி சூடு நடக்குது, வெட்டு நடக்குது, குத்து நடக்குது, மழை பெய்யுது, நெருப்பு வைக்கிறான். ஆனால் திரைக்கு பாதிப்பு இருக்குமானா திரை அது சலனம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி சலனமற்ற நான் சித்தாத்மா, பகவத்தினுடைய சரிபாதி. ஜீவராசிகள் எல்லாம் சித்து தானே. இது எப்படி இருக்குது? இப்போ மனமாக இருக்குது, புத்தியாக இருக்குது, அகங்காரமாக இருக்குது, பொருளாக இருக்குது, போகமாக இருக்குது, வெளியில் போய் நிற்குது, தான் யாருன்னு தெரியல, அப்புறம் அழுவுது, சிரிக்குது, கைதாயிட்டங்குது, முக்தி வேணுங்குது. எல்லா வேலைகளும் இப்போ என்ன பண்ணுது? அறியாமையினால் வளரி கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ சிதாத்மா பகவான் சர்வசாட்சித்வேன ஸ்திதோ ஆஸ்யாமகம், நான் சர்வசாட்சியாக மட்டுமே, சித்தான நான் சத்தாகிய சாட்சியிடம் சிதோ நிற்கிறேன், அமர்ந்திருக்கிறேன், நிலைக்கிறேன். அஸ்மியாகம், சத்தியில் இருப்பேன், இருக்கிறேன். தேன் ஆத்மனா பகுஞேன நிர்ஞாத்தா, இப்போ நான் அந்த ஆத்மாக்குள்ளே போனதுனால பகிஜனே சர்வஜனான, சகலத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கேன். நிர்ஞாத்தா, இந்த உலகத்தை எந்த சம்சாரத்தை பற்றி எந்த சிந்தனையும், என்னையும் சேர்த்து தன்னையும் சேர்த்து மறந்திருக்கிறேன், அறியாமல் இருக்கிறேன். அறியாமல் என்னது? இப்போது அதுக்குள்ளே போயிட்டதுனால நம்ம சொல்லியிருக்கோம், பிரம்மலோகங்கிறது அத்வைதம், சமாதி, கைவல்யம், அனுபூதின்னு சொன்னோமா, அதான் பிரம்மலோகத்துக்கு உள்ள விரிவு, அப்ரிவேஷன். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி சேர்த்துருக்கோம், கோத்துருக்கோம், ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புரியுதா? அகண்ட பார்வைக்கு அப்புறமா நடந்த நிகழ்ச்சி. அதுக்கு மந்திரம் இன்னைக்கு கிடச்சிருக்கு. யார் உள்ளே போகிற, யார் அனுபவிக்கிற, சித்து தான் உள்ளே போய் இதை அனுபவிக்குதுன்னு. அது பிரம்மலோகம், நீங்கள் உள்ளே போகிறீங்க, பிரம்மம்னு சொன்னோம்ல, நீ தான் பிரம்மம்னு சொன்னோம்ல, அதுக்கு மந்திரம் கிடச்சிருக்கு. அப்படியே வேர்ட் பை வேர்டா சித்து தான் உள்ளே போய் நான் அமைதியை அறிகிறேன், ஆனந்தத்தை அறிகிறேன், அத்வைத நிலையில் இருக்கிறேன். அத்வைதம்னா அது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அன்பு நிலை. அப்புறம் சமாதி குளிர்ச்சி நிலை, கைவல்யம் பூரண அமைதி நிலை, அனுபூதி ஆனந்த நிலை வந்துடுச்சா? அதே மாதிரி ஜீவன் முக்தனுக்கும் விதேக முக்தனுக்கும் நேற்று விவரங்கள் ரொம்ப தெளிவாக மந்திரமே உபனிஷத்தே சொல்லிடுச்சு. இனிமேல் இதுதான் உங்களுக்கு ஃபைனல். ஜீவன் முக்தன் சொன்னால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வோடு சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன், அதுதான் ஜீவன் முக்தன். விதேக முக்தனுங்கிறவன் பிரம்மஸ்வரூபமாகி பிரம்மபூத சுப்ரசாந்த ஆனந்தமய மகாமௌனி. இந்த நிலையில் இருக்கிறவன் பேச மாட்டான், அவன் விதேக முக்தி. அவன் இந்த உடம்புல இருந்தாலும் உடம்புல இல்லாதவனாக இருப்பான். உடலை விட்டதுக்கப்புறம் திரும்ப உடலை எடுக்க மாட்டான். இதுதான் விதேகம். திரும்ப விதேகம் கிடைக்கும். இப்போ நீ எடுத்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. இல்லை, அதாவது ஆனந்த மயத்தில் இருக்கான்னா அனுபவிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஆனந்தமயம். ரெண்டுமே உண்டாங்க. அந்த ஆனந்த பிரம்மலோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஆனந்தமயம். அப்புறம் அவன் ஆனந்தம். புரியுதா? அவன் நான் அனுபவிக்கிறேன்னு சொன்னால் மயத்தில் இருக்கான். தான் இப்போ தேன் பருகிற தேனி இருக்குல்ல, தேன் பருகும்போது தேனி வேறு தேன் வேறு. தேனை பருகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே அதுவும் தேன். புரியுதா? அந்த உடம்பை பார்க்காது, அந்த உயிரை பார்க்கணும். புரியுதா இல்லையா? இப்போ யூயம் தெஜா
அதனால் நான் இப்போ என்ன மறந்துருக்கிறேன். பரிநிர்வாமி. இந்த புலன்கள் எல்லாம் இப்போது சாந்தோஷ்மி ஒடுங்கியது, அடங்கியது, வெளியில் அலையிற. ஏன்னா உள்ள பேரானந்தத்தை அனுபவிச்சுட்ருக்கு. அதுக்கு தான் இந்த இதை சொல்லுவாங்க. அதாவது என்ன கர்மயோகத்தில் பக்தி பண்ணுறீங்க, பூஜையெல்லாம் பண்ணுறீங்க, அதனுடைய பலன் என்ன அப்படின்னா கர்மயோகம் 3 லோகத்தை நீங்கள் பூகு புவக ஸ்வக அது ஐஸ்வர்யங்களை எல்லாம் பெறலாம். அதான் அதனுடைய பலன். சமநிலை கொடுக்கும். புரியுதா? சாந்த சித்தம் கொடுக்கும். சரி, உபாசனா என்ன பண்ணுது? தியானம் என்ன பண்ணுது? தியானம் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய தியானம் என்ன பண்ணுதுன்னா, தியானத்தினுடைய ஒரே பலன் ஏகாகிரம், ஒன்றில் நிற்க வைக்கக்கூடிய நிஷ்டை கொடுக்கும். அலைதில்லை இந்த மனம், அதை நிறுத்தும். புரியுதா? கர்மயோகம் பூஜையினுடைய பலன் மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பக்தியிலேயே இருப்பேன், நான் ஞானத்துக்கு போக மாட்டேன்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கீங்க அறிவு இல்லாமல். பக்தியை கடந்து யோகத்தை கடந்து ஞானத்துக்கு போயிடணும். பக்தி பண்ணால் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், சமத்தா கிடைக்கும். சமத்தானா சமநிலை கிடைக்கும். அதாவது சாந்தமாக இருப்பேன், ஏற்ற இறக்கம் இருக்காது, ஏற்றமும் இருக்காது இறக்கமும் இருக்காது, ஈக்குவலாக இருப்பேன். பக்தியினுடைய நிலை சித்த சுத்தின்னு பேர் அதுக்கு. நீ செய்கிற தானம், தர்மம், சேவா, குரு சேவா எல்லாம் சமநிலை கொடுக்கும். சமநிலையில் இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும்? நீ ஏகாந்தத்துக்கு போக முடியும். உபாசனை என்ன பண்ணுது? அதுனா அது மத்தியம அதிகாரிக்கு உள்ளது. இது அதம அதிகாரி கிடையாது. பக்தி ஆரம்ப அதிகாரி, ஆரம்ப நிலையில் பிரைம் ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியது. அது ஆரம்ப நிலை அதிகாரி. அதனுடைய பலன் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். 3 லோகத்தை நீ கடக்கலாம். பூகு புவக ஸ்வகலை நீ வாழலாம். ஒன்று 100 மடங்கு ஆனந்தமான வாழ்க்கை. சரி, அப்புறம் புண்ணிய ஷீனே புண்ணியம் மறுபடியும் இங்கே திரும்பி வரணும். சரி, நான் உபாசனாக்கு போயிட்டேன், தியானத்துக்கு போயிட்டேன். என்னென்னா அடுத்த 4 நிலைகளை கடக்கலாம். 7 லோகத்தையும் கடக்கக்கூடிய என்ன பலன் கேட்டால் டைரெக்டாக நீங்கள் இப்பயே நீங்கள் அறிகிற விஷயம் ஏகாகிர சித்தம். இது ஒரு அரிய நிலை. ஒன்றில் நிற்கிற. இப்போ மனச்சக்கரத்தை நிறுத்துறது சாதாரண விஷயமா? மனச்சக்கரம் நின்றுச்சுன்னா சிந்தனைகள் இல்லை. சிந்தனைகள் இல்லைன்னா நீ சொருப்போம். அது மத்தியம அதிகாரி. இப்போ நீங்கள் ஸ்தூலத்தில் பக்தி பண்ணும்போது பூஜையெல்லாம் பண்ணால் பிரம்மா அவரை சாருது. சூக்ஷ்மத்தில் மானசீக கர்மா. முதல்ல ஸ்தூலம் உடம்பு ஷாரீரிக்கு, சூக்ஷ்மம் மானசிக்கு, உபாசனை மானசிக் கர்மா தான். அதுவும் உபாசனா பண்ணுறதும் கர்மா தான். அதனுடைய லோகம் 7 லோகம். பலன் நிஷ்டை அல்லது ஏகாகிர சித்தம். ஆச்சா, ஞானந்தான் ஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. அதுக்கு ஆதாரம் விசாரம். உபாசனா இல்லை, கர்மா இல்லை, கிரியா இல்லை, கிரியாயோகமும் இல்லை, உபாசனாங்கிற ராஜயோகமும் இல்லை. ரெண்டும் சேர்ந்த விசாரம். அதே என்ன பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகுது. ஞான யோகத்தினுடைய பலன், ராஜயோகத்தினுடைய பலன், பக்தி யோகத்தினுடைய பலன், 3த்தையும் சொல்லியாச்சு. சரி, உபாசனால என்ன பலன் கேட்டால் பிராணன் 0 ஆகும், மனம் நின்று போயிடுச்சா? பிராணன் 0 ஆகிறதும் மனம் நிற்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஒரு விதையை விடுங்க. எந்த ஒரு பொருளை பூமிக்குள்ளே போட்டாலும் அதை அரித்து சாப்பிட்றோம். ஆனால் சைத்தன்யம் உள்ள ஒரு விதையை போடுங்க, அதுக்கு உயிர் கொடுத்து அதை வளர்ச்சி விடுறோம். இப்போ ஜீவசமாதியில் இருக்கிற உடம்பு கெட்டு போகாது. ஏன்னா சைத்தன்யம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். பிராணன் உள்ளே இருக்குன்னு. அது புரியுதா வித்தியாசம்? இந்த உபாசனாவுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் சித்திகள் எல்லாம் கிடைக்கும். கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கிறது தான் சித்திகள். பக்தி யோகத்தில் ஐஸ்வர்யங்கள், ராஜயோகத்தில் சித்திகள். பிராணனும் மனதையும் நிறுத்துறதுனால
பிராணனே இல்லை, பிராணன் 0 நிலையில் இருக்குது. வெளியில் உள்ளேயும் வெளியிலையும் போகாமல் உள்ளேயே சுற்றின்னு இருக்கு, தலையில் சுற்றுன்னு சொல்லுவாங்க. சித்து அதுக்குள்ளே இருக்குது, சித்தம் இருக்குது, அகங்காரம் இருக்குது, அதுக்குள்ளே சைத்தன்யங்கிற சித்து இருக்குது. சித்து இருந்தால் தான் பிராணன் செயல்படும். ஞான யோகம் அதான் விசாரம், அதுதான் சொரூபத்துக்கு அலையுது, அதுதான் நிரந்தரமான பேரானந்தம். அதனால் நீங்கள் எதை பண்ணணும், எங்கே இருக்கீங்க தெரிஞ்சுங்க. முதல்ல வந்தாச்சு, நீங்கள் முமுட்சு வந்துடுச்சு, பக்தி யோகத்தை கடக்கணும்னு சொல்ல வரேன், புரியுதா? நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்க, உபாசனாவுக்கு போகிறீங்க. உபாசனாவில் என்ன பண்ணணும்னா ஸ்தூலத்துலேருந்து சூக்ஷ்மத்துக்கு போயிடணும். அது நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தூலத்திலேயே நிற்கக்கூடாது. சகுன வழிபாடு ஹிரண்ய கர்ப்பம் வரைக்கும், அதாவது விஷ்ணு வழிபாடு வரைக்கும், இதுதான் உண்மை, இதுதான் உபநிஷத்து, இதுதான் மெய்ப்பொருள். உபநிஷத்து வலியுறுத்துகிற விஷயம். உபநிஷத்துக்கு மேலே எனக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் அறியாமை தான். ஏன்னா இது எந்த ஃப்ரீக்குவன்சின்னா 1000 வருஷங்கள் உட்காந்து சிரவணம் பண்ணின ஸ்ருதி இது. அதனால் அதுக்கு மேலே ஒருத்தவன் மானுடம் சொல்ல முடியாது. மானுடத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறவன்லாம் உபநிஷத்து தெரியாதவன். ஏன்னா அதுதான் பெரிய கேட்டு, 1000 கேட்டு போட்டு வச்சுருக்கு, யாரையும் உள்ளே விடாமல் 1008 கண்டிஷனை போட்டு வச்சுருக்கு. உபநிஷத்து தான், அதுக்கு தான் ஸ்ருதியை ஃபாலோ பண்ணணும். ஸ்மிருதியெலாம் தன்னுடைய கருத்துக்களை ஏற்றி விட்ருவான். தன்னுடைய கடவுள் தான் பிரதானம்பான், சண்டை போட்டு. சகுனம் வந்தாலே பிரச்சனை தான், உருவம் வந்தாலே பிரச்சனை தான். நான் தான் பெரியவான்பான், ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவான், சொல்லிக் கொடுக்காமலே செய்வான். அடுத்த ஜென்ரேஷனும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். கொள்கையில் நிற்கிறவன், சத்தியத்தில் நிற்கிறவன் இந்த சகுனத்தை எல்லாத்தையும் விட்டுணும். ஒரு பொருள் தான் இருக்குது, அது நிர்குணமாக இருக்குது, அதுக்கு வடிவம் கிடையாது, நாமம் கிடையாது, ரூபமும் கிடையாதுங்கிறது தானே மெய்ப்பொருள். அதை வழிபடணும். அதை முதல்ல ஸ்தூலத்துலேருந்து ஆரம்பித்து சூக்ஷ்மத்துக்கு போய் இப்போ நீங்கள் எப்படி அந்த கடவுளை கடைசி வார்த்தையாக நீங்கள் எப்படி வழிபடலான்னா நிர்குணமானா அல்டிமேட்டாக ஆனந்தத்தை தான் நீங்கள் தியானிக்கணும். அதை தான் பிளிஸ் சென்டர்னு நம்ம மூளையில் ஒன்று இருக்குங்கிறத சயின்ஸும் சொல்லுது. நானே சொல்லியிருக்கேன், அண்ணாமலையார் ஸ்தூலமாக, அப்புறம் யோகீஸ்வரரா, அப்புறம் அமைதியாய், அப்புறம் அன்பாய், அப்புறம் ஆனந்தமாய், 5 நிலைகளில் அவரை வழிபடுறேன். தியானிக்கிறேன். அப்புறம் என்ன, அது ஆனந்தம் யார்? ஆனந்தமயம் போய் ஆனந்த ஸ்வரூபமாகிடும். நல்ல கேள்வி அது. ஆனந்த ஸ்வரூபமாக ஆனந்தமாகவும் ஆனந்தமயத்தையும் நீ அனுபவிக்கிற, உன்கிட்ட வரவனுக்கு நீ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க. சொல்கிறது புரியுதா? உள்ளே போகும்போது நீ நெருப்பு குண்டு ரவுண்டாக இருக்க, அக்னி குண்டத்தில் போட்ட நெருப்பு குண்டு. நீ இப்போ என்னவா இருக்கிறேன்னா நெருப்பு குண்டா, இரும்பு குண்டா இல்லை, அக்னி குண்டா ஆயிட்ட. புரியுதா? அதான் அங்கே இருக்கிற விஷயம். அங்கே இதை அதமாதிகாரி, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரின்னு மந்திரமே சொல்லுது. மாண்டூக்கிய உபநிஷத்து சொல்லுது. நம்ம அதமாதிகாரின்னு சொல்லாமல் ஆரம்ப அதிகாரின்னு சொல்கிறோம். ஏன்னா அவனுக்கு தெரியலைல்ல. தெரிஞ்சும் நான் அதை விட்டு வரமாட்டேன்னா அப்போ அவனை அதமாதிகாரின்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் பக்தியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு உபாசனா போய் எங்கே போயிடணும்? விசாரத்துக்கு போயிடணும். இப்போ இங்கே எதுக்கு என்னென்ன பலன்னு சொல்லியாச்சு. இந்த பலனை புரிஞ்சுக்கிட்டோன்னா கூட எது தாத்காலிகம், எது நித்தியங்கிறத அறிவு வரும். இப்போ சாந்தோ, இப்போ நீ எப்போ சாந்தமான ஏகாகிர சித்தம் வரணும், எப்போ உபாசனா பண்ணால் தான் நீ சாந்தமாவ. அதனால் உபாசனாவை நம்ம ஏற்றுக்கிறோம். வேதத்தில் சொல்லியிருக்கு, வேதாந்தத்தில் உபாசனா சொல்லியிருக்கு. ஓங்கார உபாசனை பண்ணி போகலாம், பிராண உபாசனை பண்ணி போகலாம், விசாரம் பண்ணி போகலாம், ஜபம் பண்ணி போகலாம். எது நிரந்தரம்னா ஞானமே நிரந்தரம். பாக்கியெல்லாம் என்னது? கர்ப்பகிரக வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடும். கர்ப்பகிரகத்தை திறக்கிறதும் உள்ளே நுழையிறதும் ஞானமே. ஏன்னா சித்து தான் உள்ளே அதை பர்மிட் பண்ணுது. அங்கே இருக்கிற பிரம்மம் சித்தை தான், அங்கே இருக்கிற சித்தை தான் என்ன பண்ணுது? வேறு எந்த கழுதையும் நீ சித்தாகன்னு சுத்த விடுது. ஸோ அம்பாள் ஒண்டி தான் பரமேஸ்வரனை நெருங்க முடியுதுங்கிறது இங்கே அது வலியுறுத்துகிற விஷயம். வேற எல்லாம் நீ அம்பாலாக மாறி வாங்குது, அனுப்பி விடுது. சுத்த சைத்தன்யமா, சித்து சுரூபமா, சின்மய்யா, சித்பவமா
எல்லாம் சித்துன்னு சொல்லுது. உணர்வு நிலையை மட்டும்தான் உள்ளே விடுது. பாக்கி அதுக்குள்ளே கொஞ்சோண்டு மனம் இருக்குது, கொஞ்சோண்டு புத்தி இருக்குது, கொஞ்சோண்டு அகங்காரம் இருக்குது, கொஞ்சோண்டு ஆணவம் இருக்குன்னா போயிட்டு வா, போய் நல்லா குருவை பாரு, நமஸ்காரம் பண்ணு போ, அகங்காரம்லாம் விடு போ அப்படி விடுது. அதை சொல்லுது இங்கே. என்ன சொல்லுதுன்னா, சாந்தோ அஸ்மி, இப்போ நான் என்னவாயிட்டேன், என்னை மறந்துட்டேன், நன்றாக அறிகிறேன், ஐம்புலன்களையும் செய்கிறத அதனுடைய செயல்பாடுகள் இல்லாமல் பண்ணுறேன், சாந்தமாக இருக்கேன், திருஷ்டியா பார்ப்பவனாக இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன், சாட்சியாக இருக்கேன். விகத்த ஜுவரக, இதில் சில வார்த்தைகள் சொல்லிடுறேன், அதை எழுதிங்க. இந்த சாந்த சித்தம், சாந்த சித்தம் தான் சமநிலை. இது எதனால் கிடைக்கிது? குரு சேவா, உழவாரப்பணி, திருப்பணி, இதெல்லாம் அதில் கிடைக்கிது. அப்புறம் திருடவிருத்தாக தன்னுடைய விரதத்தை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் விடாமல் பயணிக்கிறவன். ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கொள்கையை வச்சுருக்கேன், குறிக்கோளை வச்சுருக்கேன், ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், ஒரு லட்சியம் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனை வந்தால் பேப்பர் மைண்டு, வுட்டு மைண்டு, அயன் மைண்டுன்னு 3 மைண்டு இருக்குது. பேப்பர் மைண்டு பிரச்சனை வந்தோடனே, நெருப்பு வந்தோடனே எரிஞ்சு தாம்பலாக போயிடும், கொள்கை லட்சியம்லாம் போயிடும். வுட்டு மைண்டை கொஞ்சம் நாள் போராடும், அதுக்கப்புறமா அது எரியிற வரைக்கும் எரிஞ்சு அதுவும் கரியாக போயிடும், அந்த கொள்கையும் போயிடும். ஆனால் இரும்பு கொண்டு இருக்குல்ல, இரும்பு மைண்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எத்தனை போட்டு வறுத்து எடுத்தாலும், எவ்வளோ நெருப்புக்கு நெருப்பாக மாறினாலும் அப்படியே சகிப்புத்தன்மையோடு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கும். தன்னுடைய வெற்றியை அது உறுதிப்படுத்தும். வெளியில் எடுத்து போட்டால் பழையபடி என்னவாக இருக்கும், சாம்பலாக இருக்காது. பேப்பர் மாதிரியோ கட்டை மாதிரியோ சாம்பலாக கரியாக இருக்காது. பேப்பர் மாதிரி சாம்பலாகவும் இருக்காது, கட்டை மாதிரி கரியாகவும் இருக்காது. தங்கம் மாதிரி என்னவாகும், எப்படி தன்னுடைய சொரூபமோ அந்த சொரூபத்தில் இருக்கும். தங்கம் போட்டால் தங்கம், ஒரு மெட்டீரியல் சொல்கிறேன், தங்கம் கூட உருகும், இது உருகவே உருகாது. அதனால் மைண்டு, கொள்கை, குறிக்கோள்லாம் அயன் மைண்டாக இருக்கணும். அது வரைக்கும் நீ பக்குவப்படுத்தணும். அதே மாதிரி சத்தியம், உங்களுக்கு ஒரு நல்ல குறிக்கோள் சத்தியம். ரிதம் தான் இந்த 5 விஷயம். இந்த கர்மயோகம் தான் ரிதம். ரிதத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு ஒழுங்குமுறைன்னு சொல்லியிருக்கேன்ல. ரிதம்னா அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற ஒரு அறிவோட, நிபுணத்தோட, பிரியத்தோட, பூர்ணத்தோட அவன் அந்த பலனை கொடுக்கட்டும், பலனை கருதாது செய்கிறது தான் ரிதம். இது புரியுதா? யோகத்தை தான் ரிதம்னு சொல்லுது. புரியுதா? இந்த வார்த்தைகள்லாம் நிறைய வார்த்தைகள், வெவ்வேறு வார்த்தைகள் போட்டிருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். இது மிகச்சரியாக பொருந்தும். ரிதம்னா என்னென்னா ஒரு ஒழுங்குமுறை. என்ன ஒழுங்குமுறை? இதான் ஒழுங்குமுறை. இந்த இதில் பயணம் செஞ்சின்னா, இந்த சத்தியரிதங்கிற ஒரு வார்த்தையை நீ வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிச்சின்னா தோல்வியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். நீ தான் பெரிய பொண்ணை சொன்ன, டெய்லி 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 5:30 மணிக்கெலாம் பூஜைக்கு வந்துடு. அரை மணி நேரம், 6 மணிக்கு லேட்டாக உனக்கு காலேஜ் வேலை இருக்குன்னா கூட 6 மணிக்கு நீ கிளம்பிடு. இந்த வாழ்நாள் ஃபுல்லாக இது அனுஷ்டானமாக பண்ண. இது எங்கே கொண்டு போய் விடும்? யோகத்தில் கொண்டு போய் விடும். யோகா எங்கே கொண்டு போய் விடும்? ஞானத்தில் விடும். ஆல்ரெடி ஞானம் உங்களுக்கு கற்பிக்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தகுதி இருக்கிறதுனால நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, யோகா செய்ய போகிறீங்க. ஆதாரமாக இருக்கக்கூடிய பக்தி தான் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களை போட்டு வெளியில் உள்ளே வரவிடாமல் தடுத்துரும். அதனால் இந்த யங் ஏஜ் என்ன பண்ணணும்னா, அனுஷ்டானத்தை ஆரம்பத்திலே பிடிச்சிடணும். நீங்கள்லாம் வாழ்க்கையை விட்டோன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வயசாகலை, இருந்தாலும் 25-30 வருஷம் வீணாக போச்சேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களை முன்னாடியே பார்க்கலன்னு எல்லாருமே சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்னா அது பலன் அவ்வளோ வீரியமிக்க பலன் இருக்குது. சரி, இப்போது இந்த நிலையில் திருஷ்டையா இருக்கேன், பார்வையாளனாக இருக்கேன். விகத்த ஜுவரகன்னா இந்த வெளி சம்சாரத்தினுடைய வெப்பம் என்னை இனிமேல் பாதிக்காது. அந்த வார்த்தை எழுதுங்க, விகத்த ஜுவரக. சம்சாரம் உன்னை டார்ச்சர் பண்ணுதுன்னு நீ வருத்தப்பட வேண்டாம். சம்சாரம்னா உலகம், அது வேறு அடிக்கடி சொல்ல வேண்டியது. அவன் தான் என்ன வாப்படுறான்? திருட விருத்தாக
நிச்சயமாக ஜெயிக்கிறான். சாந்த சித்தமாக இருக்கிறான். வெப்பத்தை கடந்தவனாக இருக்கிறான். விகத்த ஜுவர விகத்த ஜுவரக. சரி, எங்கே இருக்கான்? ஸ்வாத்மன் ஏவ அவதிஷ்டத்தே, தன்னுடைய ஆத்மாவில் இருக்கிறான். தன்னுடைய ஆத்மாவில் இருக்கிறானா? தன்னுடைய சத்தில் இந்த சித்தே இருக்கிறது. இந்த சித்தானது இப்போ சத்தில் இருக்கிறது. அதுதான் ஸ்வ ஆத்மன்யே, தன்னுடைய ஆத்மாவில். அப்போ யார்? தன்னுடைய ஆத்மானா சத்து. யார் இருக்கிறது? சித்து இருக்கிறது. இதில் தான் நிறைய பேருக்கு இதில் ஒரு குழப்பமும் இல்லை. இதுதான் புரிதல் வேணும், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல குரு கிடைச்சாங்கன்னா போதும். சத்குருவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனனத்தை சிரவணத்திலே பண்ணி விட்ருவாங்க. நிதித்தியாசனத்தை மனனத்திலே பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா சத்குருக்கெல்லாம் மனனம் தேவையில்லை. ஒரு உத்தம அதிகாரி அவங்கள உருவாக்கி விட்ருவாங்க. சொல்கிறது புரியுதா? அவங்களுக்கு சிரவணமும் தேவையில்லை, மனனமும் தேவையில்லை, நிதித்தியாசமும் தேவையில்லை. ஏதோ ஒரு ஜென்மாவில் பண்ணியிருக்காங்க, பண்ணாமல் வர முடியாது. இந்த ஜென்மாவில் பண்ணாட்டாலும் ஒரு ஜென்மாவில் பண்ணி 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரமாக தானே இருக்காங்க. மறுக்க முடியுமா உங்களால்? யாராவது மறுக்குன்னு சொல்லுங்கள். சும்மா ஏதோ ஒப்புக்க சொல்லக்கூடாது. இருக்கா இல்லையா? எத்தனை பிளெஸ்ஸிங் வாங்கி அந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு உணர முடியுது. நம்ம விளையாட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். அந்த நிலைங்கிறது எந்த நிலைங்கிறது ஒன்று உன்னதமான நிலை. குரு எப்படி ஆனாங்கன்னா, ஏன்னா பாக்கி 5 பேரும் பேசலைங்கும் போது எனக்கு ரொம்பவும் உத்வேகம் அதிகமாகுது. குருமார்கள், யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள், அதில் குரு வண்டி தான் பேசுகிறாங்க. பாக்கி 5 பேரும் பேச மாட்டாங்க. பிரம்மம் மொத்தம் 6 பேர், 5 பேரும் பேச மாட்டாங்கன்னா ஒருத்தவங்களை பேச வைக்கிதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எவ்வளோ இந்த 6ஐயும் உள்ளடக்கினவன் தான் குரு. அதை புரிஞ்சுக்குங்க. சும்மா ஏதோ இறங்கி பழகுறாங்க அப்படின்னு வாழை ஆட்டக்கூட, வாழை ஒட்ட நறுக்கி விட்ருவோம். காமிச்சிக்க மாட்டாங்க. லைட்டாக இன்னொரு ரூபம் இருக்குது, மோசமான ரூபம். சிஷ்யர்கள்ட்ட தான் என்னவா இருப்பாங்க? அன்பாக, அமைதியாக, ஆனந்தமாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது விஷமந்தனம் பண்ணினா வாழை இழுத்து வச்சு கட் பண்ணி விட்டுருவோம். ஸ்வாத்மன் ஏவ அவசிஷ்டத்தை, தன்னுடைய ஆத்மாவில் அவன் நிலைத்து நிற்கிறான். சத்தில் சித்தானது நிலைத்து நிற்கிறது. அகம் துரிய ரூபபதே, நான் இப்போ துரியமாக இருக்கிறேன். ரச்சிதா இப்போ தான் சொன்னேன், வாழை கட். துரிய ரூபே பதே அனிஷம், இப்போ நான் துரிய நிலையில் நான் இருக்கேன், அந்த நிலையில் இருக்கேன். இப்போ என்னாச்சு? இந்த ஸ்தூலத்தினுடைய சூக்ஷ்மத்தினுடைய காரணத்தினுடைய நிலையை கடந்து இந்த விகத்த ஜுவரகங்கிற வெப்பம் எதுவும் அவனுக்கு இல்லை. அதனால் துரிய ரூபத்தில் இருக்கு. அந்தரேவ சசாமஸ்ய கிரமேன், இந்த சசாமஸ்யங்கிற ஒரு வார்த்தை, சசாம் பிராணகன்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கே சொல்லுது. என்னன்னா, அந்தரேவ உள்ள சசாமஸ்ய கிரமேண பிராண சந்ததி, இந்த 10 விதமான காற்றும் ஒரு முக்கிய பிராணனில் ஒன்றாகி சசாம எழுதிங்க. இந்த வார்த்தை எழுதுங்க. பிராண சசாமன்னா 10 வாயுவும் ஒடுங்கிடுச்சு, 0 ஆகிடுச்சு, தன்னை 0 ஆக்கிடுச்சு. நீங்கள் வெளியில் மூச்சு காற்று போகாது, வெளியிலேருந்து எடுக்காது. உள்ளே போன காற்று உள்ளே சுற்றின்னு இருக்கு. அது கார்பன் டை ஆக்சைடான அதுக்கு அது அவசியம் இல்லை. அது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனாகவே இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிறது சைத்தன்யமாக இருக்கிறதுனால அதுக்கு எந்த இதனாலையும் அது பாதிக்காது. அது ரொம்ப அழகாக சொல்ல. சசாம பிராண சசாம பிராண, அமைதியான, பூஜ்யமான, 0வான பிராணன். சசாம பிராணன் 2 சா போடணும். அதில் நம்ம ஹிந்தியில் 21 சான்னு சொல்லுவோம். ப்ரொனவுன்சியேஷன் எஸ்ஏன்னு சொல்லுவோம். அப்புறம் புஷ்பம்னு ஒரு வார்த்தை, அங்கே இஷ் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், ஊஷ்ம. அங்கே WS போய் ஏ போடுவோம்.
முதல் எஸ்ஏ, எஸ்எஸ்ஏ, அப்புறம் சரஸ்வதி சா. சரஸ்வதி சாக்கு தான் எஸ்ஏ, சரஸ்வதி சாவுக்கு எஸ்ஏ. இந்த புஷ்பம் ஷாவுக்கு எஸ்எஸ்ஏ. இந்த ஷங்கர்னு சொல்கிறோம் இல்லையா, சங்கரர்னு சொல்கிறோம்ல, சங்கரர்னு சொல்கிறோம், சங்கரர்னு சொல்லணும். அங்கே எஸ்ஹெச். சங்கரர், புஷ்பம், சரஸ்வதி. சரஸ்வதிக்கு எஸ்ஏ சா, புஷ்பம் டபிள்யூஎஸ்ஏ சா, சங்கரர் எஸ்ஹெச். புரியுதா? எல்லாம் மறந்து போயிட்டேன் நான். ப்ரொனன்சியேஷன் தெரியும், இந்த ஸ்பெல்லிங்கெல்லாம் ப்ரைமரிக்கு எடுக்கிற கிளாஸ் இது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சஷாமதை தான் இங்கே சொல்லுது, சஷாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சஷாம அமைதியான, பூஜ்யமான, ஜீரோவான பிராணன். அப்போ பிராணன் ஜீரோவான, மனம் ஜீரோவான. இப்போ என்ன பண்ணுது சைத்தன்யம்? காலையில் இவங்களை எழுப்புறதுக்கு சித்த பிராணனை தான் தூண்டி விடும். அது நேராக போய் சித்தத்தை போய் நோண்டும், உசுப்போம். சித்தத்துலேருந்து கருத்துக்கள் எல்லாம் குபு குபுன்னு எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் வந்தோடனே இது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். உடனே கை கால்கள்லாம் இப்படி இப்படி தைத்தக்குன்னு ஆடாது. அச்சிதா இங்கே வந்து உட்காரு, இங்கே வாங்க, இடம் இருக்குவா, நான் தரேன். சும்மா வா, வைக்கப்பட பரவாயில்லையா? சரி, அங்கே உட்காந்துரியா? சரி வா. சசாம அது எப்படியா? அதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறேன். சசாமசிய கிரமேன வரிசையாக. இப்போ நீங்கள் மூச்சு காற்று வாங்குறீங்க, 8 இன்ச்சு உள்ளே இழுக்கிறீங்க, 12 இன்ச்சு வெளியில் விட்றீங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா உள்ளே போன காற்றை வேகமாக அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், பரபரன்னு இருக்கிறதுனால உங்களுடைய ஒரு நாளைக்கு 21,600 தானே செகண்ட்ஸு. அது வந்து இப்போ 30,000 40,000லாம் போயின்னு இருக்கு மேலே போகிறதுக்கு, சீக்கிரம் மேலே போகிறதுக்கு. எப்போ பார்த்தாலும் பரபரன்னு இருந்தால் பரபரன்னு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிற அறிவு தான் என்ன பண்ணுது, அகங்காரம் தான் என்ன பண்ணுது, 21,600 40,000 மாற்றி வச்சுருக்கு. அவன் செய்கிறான், என்ன வச்சு செய்கிறான்னா பரபரம் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, டென்ஷன் இருக்காது. இந்த ஹிருதயத்தை செம்மட்டியால் யாரும் அடிக்க மாட்டாங்க. நான் செய்கிறேன் என்னது அப்படின்னு நினச்சின்னா உனக்கு ப்ரெஷர் ஏறிக்கும். எல்லாம் ப்ரெஷர்னு சொல்கிறான், எதனால் வருதுன்னு சொல்ல மாட்றான். எல்லாம் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறான், எதனால் வருதுன்னு. எல்லாம் இந்த காமம், குரோதம், லோபம். சாப்பிட்ற சாப்பாடு டிவியில் காமிக்கிறதுலாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களே. ஞாயிற்றுக்கிழமைனா அது சாப்பிடாமல் இருக்க முடியாது. எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்னாச்சு, கிரமேன் இப்போ 8 வாங்குற, 12 செலவு பண்ண என்ன ஆச்சு? சம்பளம் 8,000 வாங்குற, செலவு பண்ண 12,000 செலவு பண்ணுற. வரவு 8 ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? வரவு 8 செலவு 10 துந்தனா 2 துந்தனா. 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு என்னாச்சுங்க, சசாமசிய கிரமேன. இந்த சசாம சாந்தி பெற்ற அந்த 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 பிராணன் கிரமேனு வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ 12 இன்ச்சு வெளியில் போணுச்சுல காற்று. நீங்கள் தியானத்தில் உக்காந்திங்கன்னா 11 10 9 8 அப்படின்னு 3 2 1ன்னு புருவமத்தியில் 0 ஆகுமா. அந்த நிலையில் தான் சித்திகள்லாம் கை கூடுற விஷயம். பிராணனும் மனமும் அடங்குனா சித்திகள் உருவாகிடும். அது ஒரு நிலை இருக்குது. அங்கேருந்து சங்கல்பம் பண்ணணும், அந்த 0 நிலையில் சங்கல்பம் பண்ணணும். திருமந்திரத்தில் பேசியிருக்கேன், அதை பற்றி ஆதாரத்தோட மந்திரங்களோட பேசியிருக்கேன். இப்போது
இந்த பிராணன் அடங்கின பிற்பாடு படிப்படியாக பிராணன் ஒடுங்கியது. விகத்த ஜுவராக போயாச்சு. இப்போ சசாம பிராணனும் ஒடுங்கிடுச்சு. இப்போ தான் ஆனந்தம் அமைதி எல்லாம் புரிய போகுது. ஜுவாலா ஜால பரிஸ்பந்தோ தக்தன் ஈதன இவானல். இப்போ நான் எப்படி இருக்கேன்னா ஜுவாலா ஜால பரிஸ்பந்தோ. இது வரைக்கும் அக்னியில் நிறைய கட்டையை போட்டு எரிச்சாங்க, குபு குபு குபுன்னு பெருசாக எரிஞ்சேன். இப்போ கட்டையெல்லாம் எரிஞ்சு போச்சு, எரிபொருள்லாம் தீர்ந்து போச்சு. அதெல்லாம் அந்த ஜுவாலை அடங்கிடுச்சு, புகை அடங்கிடுச்சு, வெப்பம் அடங்கிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக எரியும் அடங்கும். அந்த மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய நிலையை சைத்தன்யத்தினுடைய நிலையை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா ஜுவாலா ஜால பரிஸ்பந்தோ, எரியும் அக்னியில் தொடர்ந்து எரியறதுக்காக விட்டு கட்டையெல்லாம் போச்சு. தக்த இந்தன இவானல், நெருப்பில் போட்ட கட்டை எரிஞ்சிடுச்சு. ஆனால் எரிஞ்ச பிற்பாடு கரியில் கொஞ்சம் நெருப்பு எரியும், அவனையும் திரும்ப எரியும். ரொம்ப அழகாக அதை கற்பனை பண்ணியிருக்காங்க, எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட ஒரு அனலை போல உதித்தோ அஸ்தம் கத இவ அஸ்தம் கத இவோதித்த இப்படி நான் உதிக்கிறதும் அஸ்தமமாகிறதுமாக விழிப்பும் உறக்க நிலையமாக இருக்கிறேன். விழிப்பில் உறக்கமும் உறக்கத்தில் விழிப்புமாக நான் இருக்கிறேன். புரியுதா? ஜீவன் முக்த நிலை சச்சிதானந்த நிலை அகம் பிரம்மாஸ்மி. விதேக முக்த நிலை பிரம்மபூத சுப்ரசாந்த ஆனந்தமய மகாமௌனி. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே தான் பிரசாந்தம்லாம் வருது. ஆச்சா? இப்போ இந்த நிலையில் இந்த ஆத்மா சமரச ஆபாச திஷ்டாமி. இப்போ சமநிலை வந்துடுச்சு, சாந்தமாயிட்டேன், எண்ணங்கள் எதுவும் இல்லை, பேசாமல் இருக்கிறேன், அமைதியில் நிற்கிறேன், சமநிலையில் நிற்கிறேன். ஸ்வச்சதா, இப்போ நான் தூய்மையாக உணர்கிறேன், எந்த எண்ணங்களும் இல்லை, பேசாமல் இருக்கேன். ஸ்வச்சதா, தூய்மையாக இருக்கிறேன். கதக, அதை கடந்தும் நிற்கிறேன். பிரபத்தோ அப்படி, விழிப்பு நிலையில் இருந்தாலும் சுஷுப்தி, ஒரு ஆனந்த மயக்கத்தில் இருக்கேன். விழிப்பில் உறக்கமாக இருக்கிறேன். சுஷுப்திஸ்த பிரபுத்தவான், உறக்கத்துலேயும் விழிப்பு நிலையில் இருக்கேன். நான் தூங்குறேங்கிறது எனக்கு தெரியுதுங்கிற, நான் விழிச்சிருக்கேன் ஆனால் ஒரு மயக்கத்தில் இருக்கேங்கிறது தெரியுது. அப்போ சாட்சியாக இருக்கார் இவர். நான் தூங்குறேங்கிறது எனக்கு தெரியுது. தூக்கத்தில் விழிப்பு நிலை இருக்குன்னா அப்போ அவன் யார்? சாட்சி ஸ்வரூபமாக இருக்கான், சத்தில் இருக்கான். சுஷுப்திஸ்த பிரபுத்தவான் துரியம் ஆலப்த, துரிய நிலையை அடைந்தேன். காயான் தஷாமி, உள்ளேயே நிற்கிறேன். காயான், உடவுளுக்குள்ளேயே நிற்கிறேன். இந்த சமரசங்கிறது அது வாழ்த்து எழுதுங்க. சமரச சன்மார்க்கம்னு போடுறாருல வள்ளலார், எல்லாம் இங்கேருந்து ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்காரு, வேறு ஒன்று காப்பி அடித்தார்னு சொல்லிடாதீங்க. இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. எல்லாருக்கும் உள்ளே தானுங்க. இந்த உலகத்தில் எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது தாங்க. எல்லாமே இங்கே இருக்கிறது எடுக்கப்பட்டது தான். இங்கேருந்து அதை கொஞ்சம் கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணி பிரான்ச் உருவாக்குவாங்க. ஒரு ஓனர்கிட்டேருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட் போக மாட்டாங்களா? ஒரு குருகிட்டேருந்து 100 சிஷியர்கள் வர மாட்டாங்களா? அது மாதிரி தான். இந்த வருஷம் எப்படியாவது முதல் மடத்தை ஆரம்பிக்கிறோம். 40 மடம் தமிழ்நாடு ஃபுல்லாக உருவாக்குறோம். எல்லாருக்கும் இலவசமாக சொல்லித்தரோம் பிரம்மஞானத்தை. துரியம் ஆலப்திய காயாந்த அந்த உடம்புக்கு உள்ள திஷ்டாமி நிற்கிறேன். சமரசம் எழுதிட்டீங்களா? உள்ளே நிற்கிறேன். ஸ்தம்பித்த ஸ்திதி, ஒன்று செயல்படுறதுக்குள்ள ஸ்தம்பம் நின்றுச்சு. அது ஒரு அரிய நிலைங்க. அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது? பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது, சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும்.
பேசாமல் இருப்பீங்க. ரமணர் மாதிரி வந்து உட்காருவாராம். ஒரு 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 100 பேர் அந்த காலத்துலேயே 100-200 பேர் உட்காந்துருப்பானுங்களாம். ஏதாவது சொல்ல மாட்டாரா உபதேசமாக? ஒரு வாயில் எது வந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேங்கிறான். ஆனால் அவரை ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. சொன்னதெல்லாம் செஞ்சியா? எத்தனை குரு உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தான் கேட்டியா? அவனுக்கெல்லாம் இங்கே வச்சு செய்கிறது. ஒழுங்காக சாமி கும்பிடாதவனை தான் அங்கே திருப்பதியில் 4 நாள் 5 நாள் உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் பெருமாள். கரெக்டு தான் அவர் செய்கிறது. ஏன்னா வருஷமெல்லாம் சாமி கும்பிட்றதில்ல. வைகுண்ட ஏகாதசிக்கு தான் நான் போய் கும்பிடுவேன். கிருத்திகை அன்னைக்கு தான் நான் போவேன். டெய்லி போக மாட்டேன். கண்ணு எரியுது, ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைமா அப்படின்னு என்னுடைய சிஷ்ய ஒருத்தர். ஏன் நேற்று பூஜைக்கு வரல, கண்ணு எரியுது ஜகஜகன்னு. அப்போனா ஒரு கற்பூரமும் ஒரு ஊதுவத்தியும் ஒரு தூப தீபத்தை ஏற்றி வைமா அப்படின்னு. புரியுதா? நேரத்தை வீணாடிவார். டக்குன்னு வருது. அவங்க சொன்னோடனே காமெடி டக்குன்னு வருது. உள்ளே நிறைய காமெடி என்ன இருக்கா நமக்குள்ள. நம்ம சொரூபமே ஆனந்த சொரூபம் தானே. ஸ்தம்பித்த ஸ்திதி. எதுவும் செய்யறதுக்கு என்னையா இருக்க, போயா விஷாமல் இருக்க, ஏன் போயா. கிருத்த கிருத்தியம் வந்த காரியத்தில் முடிச்சுட்டான். எப்படி இருக்கும்? ஏதாவது எண்ணம் வருமா? செயலாகனா அதுவாக போகிறேன், இதுவாக போகிறேன், அப்படியாக போகிறேன், இப்படியாக போகிறேன். அதான் 50 வயசு வரைக்கும் ஆகலாம், தப்பு இல்லை, ஆகணும். ஏன்னா நீ உன்னை நம்பி கடவுள் என்ன படைச்சிருக்காரு. நீங்கள் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், என் வேலையை மட்டும் நான் செய்வேன்னு சொன்னேன்னா கதா வச்சுருக்காரு பெருமாள். எதுக்கு தெரியுமில்ல? நடுமண்டையில் நச்சுன்னு போட்டு தெளிய வச்சு சோடா வாங்கி கொடுத்து போடா வேலைக்கு வெண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அவர் காப்பாற்றுற கடவுள் தெரியுமில்ல. ருத்ரனை கூட ஒத்துக்கலாம், ஒரே நாளில் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். காப்பாற்றுறது எதுக்குண்ணா? திரும்ப திரும்ப வச்சு செய்கிறதுக்கு. தெரியுதில்ல? நீ ஓடவும் முடியாது, ஒடியவும் முடியாது. இந்த ஜென்மாவை நீ என்ன பண்ணான், நான் அதுக்குள்ளே நான் அதை பண்ணிக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன், நான் குளத்தில் போய் விழுந்துருவேன்னு கிராமத்துலாம் சொல்லுவாங்க. விழுந்துன்னா புளிய மரத்தில் தான் தொங்கணும். நீ அங்கே கதவு திறக்க மாட்டான். உன் ஆவி என்ன பண்ணான்? புளிய மரத்தை சுற்றி சுற்றி பிராரப்தம் முடிகிற வரைக்கும் ஐயோ உடம்பு இல்லையே, உடம்பு இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டியது. ஸ்தம்பித்த ஸ்திதி, அருமையான வார்த்தை. ஸ்தம்பித்த ஸ்திதி. சபாஷ்ய அந்தரான் பாவான் ஸ்தூலான். வெளி எண்ணங்கள், அக எண்ணங்கள், புற எண்ணங்கள், ஸ்தூலான் சூக்ஷ்மான். ஸ்தூல எண்ணங்கள், சூக்ஷ்ம எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டேன். ஆசை, அறிவு, செயல் எல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை. இப்போ ஆசையும் இல்லை, அறிவும் இல்லை, செயலும் இல்லை. பேசாமல் இருக்கேன். திரிலோக்கிய சம்பவாம் தியக்துவா. மூவுலக விஷயங்களும் அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. சங்கல்பைக்கு விநிர்மித்தான். இந்த 3 லோகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறாங்களே, பூலோகத்துலேருந்து புவர்லோகத்துலேருந்து சுவர்லோகம் வரைக்கும் எல்லாம் கற்பனையே. கற்பனைகளால் உருவாக்கப்பட்டது. கற்பனைகளாகிய ஆசைகள் எல்லாத்தையும் விட்டேன். தியக்துவா விலகினேன். விநிர்மித்தானம் சக பிரணவ பரியந்த தீர்காணிகி ஸ்வனதந்துனா. சக அப்படி இருக்கிறவன் பிரணவத்தை, ஓங்காரத்தை நீண்ட ஓங்காரமா. ஓங்காரத்தை நீண்ட ஓங்காரம்னு என்னது? இம்பிரதானம். ஈஸ்வர அகரம் அகர பிரதானமாக நீங்கள் ஜபிச்சிங்கன்னா அது பிரம்மாவை இகலோக ஐஸ்வர்யங்கள் கொடுக்கும். இதே தான். உகர பிரதானமாக இது பண்ணிங்கன்னா புத்தி தத்துவம் சித்திகள்லாம் கிடைக்கும். அவர் பிராணன் தான். அவர் மகாவிஷ்ணு யார்? ஹிரண்ய கர்ப்ப பிராணன், சித்து எல்லாம் அம்பாள், இதெல்லாம் மகாவிஷ்ணு. இந்த 2 பேருக்கும் காரணம் தான் ஈசன். அவர் அவ்வியக்தம் தோண்ட மாட்டார். அவ்வியக்தமாக இந்த அவ்வியக்தம் சூன்யம்னு 2 வார்த்தை இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. சூன்யம்னா இல்லை, அவ்வியக்தம்னா வெளிப்படலை. நீ உனக்கு தெரிஞ்சால் அது வியக்தம், தெரியாமல் மறைஞ்சிருக்குன்னா அது அவ்வியக்தம். உன்னுடைய இருட்டில்
உன்னுடைய இருட்டுன்னு சொன்ன மாயாக்குள்ள, பிரம்மத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாயாக்குள்ள அவ்வியக்தமான அணுக்கள் இருக்குது. அதுதான் ஆகாசமாக மாறி, காற்றாக மாறி, அக்னியாக மாறி, நீராக மாறி, நிலமாக மாறி, இந்த பஞ்சபூதங்கள் உடம்பாகி. புரியுதா? இப்போ அது அவ்வியக்தம்னு தான் சொல்லணும். அவ்வியக்தம் ஜெகத்காரணம், அவ்வியக்தம் ஜெகத்காரணம் பிரம்மன் சொல்கிறேன்ல, பிரம்மம் இல்லை, பிரம்மனுடைய அதை நேரடியாக சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பிரம்மன் தான். ஆனால் நான் அது டைரெக்டாக செயல்படாததுனால காரண காரியத்துக்கு அப்பால் இருக்குது. இப்போ காரணம் யாருன்னா மாயா தான் காரணம். ஜெகத்காரணம் மாயா, அவ்வியக்தம், தோன்றவில்லை. இல்லவே இல்லையா? அப்படி இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. ஒன்று இருக்குது, ஒன்றுலேருந்து தான் 0 வரும், 0லேருந்து ஒன்றும் வராது. அப்படி இருந்தால் ஒன்று சொல்லுங்கள். ஒரு விதை இல்லாமல் ஒரு செடி இருக்குது, எந்த ஒரு ஜீவராசியும் அப்பா அம்மா கிடையாது, இதே சொல்லுங்கள். அப்போ எல்லாத்துக்கும் ஒன்று காரணம் இருக்குல்ல. முதல்ல பிறக்கிறதுக்கு ஒன்று காரணம் இருக்கா இல்லையா? அந்த ஒன்றுலேருந்து தான் இந்த 0க்கெல்லாம் வந்திருக்கு. 1லேருந்து 1 வரலாம், 1லேருந்து 0 வரலாம், 0லேருந்து ஒரு நாளும் ஒன்றும் வராது. இந்த 0லேருந்து வந்ததுன்னு சொல்கிறவனே நம்ம ஏற்றுக்கிறதில்ல, அவன் சூன்யவாதின்னு பேர். புத்தர் அது அப்படி தான். அவருக்கு கடவுளை அவரால் தரிசிக்க முடியவில்லை, உணரவும் முடியவில்லை, அனுபூதி ஏற்படவில்லை. எங்கே நிற்கிறார்? அமைதியில் நின்றுட்டார். அவருடைய தியானம் எது வரைக்கும்? அந்த சூன்யம் வரைக்கும். இந்த ஸ்தம்பித்த நிலைன்னு ஒன்று சொல்லியிருக்குல்ல, அது வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. அப்கிரேடாக ஆகணும், அதுக்கு பக்தி வேணும். அங்கே தான், அதான் நேற்று சொன்னேன்ல, சில முக்கியமான புள்ளியெல்லாம் நம்பிக்கையில் இறைவன் வச்சுருக்கான். ஒரு சாமானியனுங்க, அடியன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானியனாக தான் என்றைக்குன்னு நினைக்கிறேன். சொல்லி குருன்னு சொல்கிறது கூட எனக்கு தயக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல. காரணம், நம்ம ஒரு சாமானியனாக இருக்கிறேன். ஒரு சாமானியனை ஒரு உயர்ந்த காரியத்தை பண்ண வைக்குதுன்னா, மகத்தான காரியத்தை பண்ண வைக்குதுன்னா என்ன சாதாரண விஷயமா? ஒரு சாமானியனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தரிசனம் அவ்வளோ பெரிய மகானுபாவுகளுக்கெல்லாம் கிடைக்காம போயிடுச்சே. நல்ல யோசனை. இந்த உபநிஷத்தை பேசுகிறதுக்கு, இந்த உபநிஷத்தை தெரிஞ்சவங்க என்னுடைய அனுமானத்தில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக 1,00,000 பேருக்கு மேலே இருக்கணும். அனுமானத்தில் சொல்கிறேன். ஏன் இதை வெளிப்படுத்த முடியல? எது தடுத்தது? புரியுதா விஷயம்? நான் சொல்கிறேனே, நான் எப்படி உள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறேனே. சொல்லுங்கள், ஏதாவது ரீசன் இருக்குது, இவங்க உங்களுக்கு எப்படி கொண்டு வந்து கொண்டாந்து விட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் டே 1லேருந்து படிக்கட்டுலேருந்து ஐயப்பன் 1800 ஆடியோ 1900 ஆடியோ அப்டேட் பண்ணியிருக்கான், அப்லோட் பண்ணியிருக்கான். கேட்டு பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. எப்படி உள்ளே வந்தேனே தெரில. உங்களை எப்படி உள்ளே கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல. சுவாமிநாத சுவாமி எப்படி உங்களை உள்ளே கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல. யதார்த்தமாக இருக்க விரும்புகிறேன். சாமானியனாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தெரியுமா? இந்த இமேஜுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் என்ன பண்ணுறான் அவன் செம்மட்டியால் அடிச்சுக்கிறான், நடிக்கிறான். சூப்பராக நடிக்கிறான். ஆணு பெண்ணு, இந்த கௌரவம், இந்த ப்ரெஸ்டீஜ், என்ன நீ ஐயோ எல்லாம் போய். அதனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த பிரணவத்தை தீர்க்கமாக நான் இம்பிரதானமாக துரிய நிலைக்கு அழைச்சிட்டு போவோம். இம்பிரதானம் பண்ணினீங்கன்னா காரண உடம்பு கிடக்கும். அங்கே அதுக்கப்புறம் ஓங்காரம் இருக்காது. உள்ளே இருக்கிற ஓங்காரம் ஆக்டிவேட் ஆகி அது பின்னாடி நீ போனீங்கன்னா சொர்பத்துக்குள்ளே போய்டும். இப்போ நாம் அப்படி தான் அந்த வார்த்தைகளுடைய சூக்ஷ்மத்துக்கு போகிறோம். பிரணவ சரீரம் எடுக்கிறேன்னு சொல்லுது. ஸ்வன் அதான் ஸ்வன். அதுதான் இந்த ஃபோனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஃபோனட்டிக்ஸ், ஃபோன் வார்த்தை அப்படி தான் வந்திருக்கு. பேச்சு, சவுண்டு, உச்சரிப்பு, அந்த இதை நீண்ட நாதம் போல் அதுக்குள்ளே போய் அகமாகிட்டேன். இந்த சித்து சத்தாகிடுச்சு. ஓங்காரத்துக்கு பின்னாடியே போய் சித்து சத்தாகிடுச்சு. ஜகாவிந்திரிய தன் மாத்திரா ஜாலம். இங்கே இந்திரியங்கள் அதனுடைய தன்மாத்திரா அந்த வலையில் நான் சிக்கலை. இப்போ இந்திரியங்கள், புலன்கள், பொறிகள்
எதுலேயும் நான் சிக்கலை. கக இவ அணில விடுபட்ட ஒரு வலையிலேருந்து விடுபட்ட ஒரு ஜாலுனா வலையிலேருந்து விடுபட்ட ஒரு பறவை போல, சுதந்திரமாக ஆகாயத்தில் சுற்றக்கூடிய காற்றை போல. 2 உதாரணம் கொடுத்துருக்கு. இந்திரியம் அதனுடைய தன்மாத்திரா அந்த ஜாலத்தில் நான் மாட்டலை. வலையிலேருந்து விடுபட்ட பறவை போல, கக போல. இவன் அணில் ஆகாயத்தில் சுற்றக்கூடிய காற்று போல். அணில் அனல்னு 2 சொன்னோம் இல்லையா? அணில்னா நிலையம் இல்லாதது, ஒரு இடத்துல அது இருக்காது. இதான் பிராணன் மனதை இயக்கிறதுனால அது ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. நிலையம்னு சொல்கிறோம்ல, ஆனந்த நிலையம்னு சொல்கிறோம்ல, நீர் நிலையம், மிதிவண்டி நிலையம், காப்பி நிலையம்லாம் நிலையம்னு சொல்கிறோம், சென்டர்னு சொல்கிறோம்ல. இது நிலைக்காதது, காற்று சஞ்சலமானது, அதனால் அநில. அனலம்னு ஒரு வார்த்தை, அனல்னு சொல்கிறோம் இல்லையா? அனல்னா போதுன்னு சொல்லாதான் நெருப்பு. போதும் நான் சாப்பிட்டுட்டேன், என்ன ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லாதான். எடுத்துன்னு வா, அதை எடுத்துன்னு வா, இதை எடுத்துன்னு வா. ஆவுன்னு என்ன பண்ணோம்? அதில் கொஞ்சம் தான் ஜட்ராகினி கொஞ்சோண்டு வச்சுருக்கான். அது என்ன, அந்த அக்னி மட்டும் அணைய மாட்டேங்குது. ஆளை பார்த்தா எலும்பு மாதிரி இருக்கான், அவன் பார்க்குறத டன் கணக்கில் சாப்பிட்றான். தொடர்ந்து அடித்து தூள் கலப்புறான். எப்படி தான் பசி வருதோ தெரியல எங்கெங்க. அந்த ஜட்ராகினி மட்டும் நல்லா வேலை செய்யுது, அற்புதமாக வேலை செய்யுது. மற்ற அக்னி, ஞானாகினி, சித்தாகினி, ஹிருதயாகினி, சிவாகினி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அப்படின்னு இருக்கான்ல, அது சொல்லுது. அது இவன் அணில்னா என்னது? காற்று. அனல்னா என்னது? போதுன்னு சொல்லாததுன்னு அர்த்தம். அதுக்கு எப்படி வச்சுருக்கான் பாருங்க. போதுன்னே சொல்லாதான், போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லாதான். இதெல்லாம் நன்றாக அறிந்த சம்வித், சகல அங்கங்களையும் நன்றாக அறிந்த சம்வித், சம்விதா ஆகிட்டேன், நன்றாக அறிந்தவனாக ஆகிட்டேன். ஸ்வச்ச தூய்மையானவனாக இருக்கேன். பிரதிப ஆபாசம் உபாகதாம், அதாவது சகல பிம்பங்களையும் கடந்து இருக்கிறேன். தூய்மையானவனாக இருக்கிறேன், எதுலேயும் சிக்கலை, சுதந்திரமாக இருக்கிறேன்னு அர்த்தம், வேற ஒன்று. புரியுதா? இது வரைக்கும் இருக்கட்டும். இன்னைக்கு உங்களுக்கு 117 இதில் ஆரம்பித்தோம். எத்தனை? 10 மந்திரமா? பரவாயில்லையே. அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல சிவேல் முருகன். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் நீயாய் குருவாய் வருவாய்